கலாத்தியர் 6:14 வசனம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்த இல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்த இல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. பவுல் தன்னுடைய அனுபவத்தில் இருந்து இந்த வார்த்தையை குறிப்பிடுகிறார். ஒரு காலத்தில் இந்த மனிதர் இயேசுவுக்கு விரோதமாய் செயல்பட்டவர். கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக எழும்பி இயேசுவை அறிவிக்கிறவர்களை சிறைச்சாலையில் அடைத்து அவர்களை கொடுமைப்படுத்தி திருச்சபைக்கு மிகுந்த உபத்திரவத்தை கொடுத்தவர். பக்தி வைராக்கியமுள்ள ஒரு மனிதராயிருந்தார். தான் செய்வது தெய்வனுக்கு செய்கிற ஒரு ஊழியம் என்பதாக எண்ணிக்கொண்டிருந்தார். கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் செயல்படுவதும் திருச்சபைக்கு விரோதமான காரியத்தை செய்வதும் இயேசுவை பற்றி அறிவிக்கிற மக்களை உபத்திரவப்படுத்துவதும் தேவனுக்கு செய்கிற ஒரு பெரிய ஊழியம் என்பதாக எண்ணிக்கொண்டிருந்தார். அப்போஸ்தலர் 9 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு பிரத்யட்சமாய் தன்னை வெளிப்படுத்தி இவரை சந்திக்கிறார். இவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை மெய்யான தெய்வமாக அறிந்து தன் வாழ்க்கையில் ஆண்டவரை சொந்தமாக்கி கொண்டார். அதன் பிறகு இயேசுவை நோக்கி ஜெபிக்கவும் இயேசுவோடு நெருக்கமாய் வாழுகிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டார். இவர்தான் ஏராளமான திருச்சபைகளை ஸ்தாபித்தவர். ஒரு சபை எப்படி இருக்க வேண்டும், தேவனுக்குள் எப்படி வளர வேண்டும் என்பதற்காக இவர் மூலமாய் தேவன் அருமையான நிருபங்களை அவர் எழுதினார். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையோடு ஒன்றித்த ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். இவர் எழுதின நிருபங்களை கவனமாய் நீங்கள் வாசித்தால் வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ ஒவ்வொரு நிருபத்திலும் இயேசுடைய சிலுவை குறித்தவர் எழுதி இருப்பதை நீங்கள் வாசிக்க முடியும். 1 கொரிந்தியர் 1 வாசித்து பாருங்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்பதாக சிலுவை குறித்தவர் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 5 வாசித்து பாருங்கள். இயேசு சிலுவையில் நமக்காக பாவமாக்கப்பட்டார் என்பதை அவர் குறிப்பிட்டு எழுதுவதை வாசிக்கிறோம். கலாத்தியர் 2 வாசிக்கும் பொழுது இயேசுவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன், இப்பொழுது இயேசு எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்கிற அந்த அனுபவத்தை எழுதுவதை நாம் அங்கே வாசிக்கிறோம். எபேசியர் 5 நீங்கள் வாசிக்கும் பொழுது சிலுவையில் இயேசு தன்னை பலியாக ஒப்பு கொடுத்ததை அவர் குறிப்பிட்டு எழுதுவதை வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2 வாசித்து பாருங்கள். இயேசு சிலுவையின் மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தினார் என்பதாக சிலுவை குறித்து அங்கே குறிப்பிடுகிறதை வாசிக்கிறோம். கொலோசியர் 1 வாசிக்கும் பொழுது இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாக சமாதானத்தை உண்டாக்கினார் என்பதை அவர் குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு நிருபத்திலும் அந்த சிலுவையை குறித்து அவர் மேன்மைப்படுத்தி எழுதி இருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். காரணம், அந்த சிலுவையின் ஆசீர்வாதத்தை ருசித்தவர், சிலுவையின் மேன்மையை அவர் அறிந்தவர். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்த அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்பதாக அவர் சொல்லுவதை நாம் வாசிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் மேன்மை பாராட்டுவதற்கான பல காரியங்கள் இருந்தது. இன்றைக்கு இந்த உலகத்தில் மனிதர்களை பாருங்கள். ஒவ்வொரு மனிதர்களும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து மேன்மை பாராட்டி பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறதை பார்க்க முடியும். சிலர் தங்களுடைய குடும்பத்தை குறித்து பெருமை பாராட்டுவார்கள், சிலர் தங்களுடைய படிப்பை குறித்தும் தங்களுடைய திறமைகளை குறித்தும், சிலர் தாங்கள் சம்பாதித்த சொத்துக்களை குறித்தும், சிலர் தங்களுடைய பிள்ளைகளை குறித்தும், சிலர் தங்களுடைய ஜாதியை குறித்தும் பெருமை பாராட்டி கொண்டிருக்கிற மக்கள் உண்டு. இந்த பவுலப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலும் பெருமை பாராட்டக்கூடிய மேன்மை பாராட்டக்கூடிய பல காரியங்கள் இருந்தது. இந்த பவுல் என்கிற இந்த மனிதருடைய தகப்பனார் ஒரு பெரிய செல்வந்தர் என்பதாக வேத அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். அது மாத்திரமல்ல, கமாலியேல் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய வேத அறிஞருடைய பாதபடியில் அமர்ந்து அவர் கற்றவர். அவருடைய பாதபடியில் அமர்ந்து கற்றுக்கொள்வது என்பது அந்த நாட்களில் ஒரு பெருமையான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட காரியத்திலே அவர் கற்றுக்கொண்டவர். பிலிப்பியர் 3 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது பெருமை பாராட்டும்படியான பல காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருந்ததை வேதம் குறிப்பிடுகிறது.
அவரே தன்னை குறைத்து சொல்லும் பொழுது அப்படி சொல்லுகிறார். பென்னியமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், பக்தி வைராக்கியத்தின்படி பரிசேயன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன் என்பதாக தன்னை குறித்து அவர் சொல்லுகிறார். இவ்வளவு காரியம் இருந்த பொழுதிலும் இயேசுடைய சிலுவைக்கு முன்பாய் வரும் பொழுது, இயேசுடைய சிலுவை பாடுகளை நினைக்கும் பொழுது, எல்லாம் எனக்கு குப்பை, இவைகளில் ஒன்றும் இல்லை, எனக்கு மேன்மை பாராட்ட ஒரே ஒரு காரியம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு என்பதாய் அவர் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். இந்த சிலுவை எதை நமக்கு வெளிப்படுத்துகிறது? நமக்காக அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார். அது வெற்றியை வெளிப்படுத்துகிறது. இயேசுனுடைய சிலுவை வெற்றியை வெளிப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவை பகைத்த அவருடைய சத்துருக்கள் நினைத்தார்கள் இயேசுவுக்கு தோல்வி, அவரை சிலுவையில் அறைந்து விட்டோம், அவரை கொன்று விட்டோம், அவருடைய வாழ்க்கை முடிந்தது என்பதாக அந்த நாட்களின் மத தலைவர்கள் நினைத்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தின் மூலமாய் வெற்றி சிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கொலோசியர் 2 அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்க கேட்போம். நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையிலே இயேசு வெற்றி சிறந்தார். அது ஒரு தோல்வியின் சின்னம் அல்ல. இயேசுவை சிலுவையில் அறைந்து கொன்ற பொழுது மத தலைவர்கள் அப்படித்தான் எண்ணினார்கள், இயேசுடைய வாழ்க்கை முடிந்தது, இனி இதோடு கூட முடிந்தது என்பதாக. ஆனால் வேதம் சொல்லுகிறது அதில் தான் அவர் வெற்றி சிறந்தார். அந்த சிலுவை பார்க்கும் பொழுது அது வெற்றியை வெளிப்படுத்துகிறது. எதன் மீது அவர் வெற்றி எடுத்தார்? பாவத்தின் மீது அவர் வெற்றி சிறந்தார். அந்த சிலுவையிலே தான் நம்முடைய பாவங்களை சுமந்து முடித்து தன் பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தி பாவத்தின் மீது அவர் வெற்றி சிறந்தார். மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேறு ஒரு வழி கிடையாது. ஆட்டினுடைய ரத்தம் மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது. கோழியினுடைய ரத்தம் மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது. உங்களை தாங்களே வருத்தி கொண்டு தன்னுடைய ரத்தத்தை சிந்துவதினால் பாவ மன்னிப்பு உண்டாக முடியாது. நீ உன் சொந்த ரத்தத்தை சிந்தினாலும் அந்த ரத்தம் அசுத்தமுள்ள ரத்தம், அது பாவம் நிறைந்த ஒரு ரத்தம். அந்த ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டாக முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே பரிசுத்தமுள்ள ரத்தம், குற்றமற்ற ஒரு ரத்தம். பரிசுத்தமாய் வாழ்ந்து காண்பித்து தன் பரிசுத்தமுள்ள ரத்தத்தை சிந்தி அவர் பாவத்தின் மீது வெற்றி சிறந்தார். சாத்தான் கொண்டு வரக்கூடிய பாவ வல்லமையின் மீது வெற்றி சிறந்தார். இயேசு கிறிஸ்து மாத்திரமே ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க முடியும். நீ புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை போவதினால் பாவம் மன்னிக்கப்படவே முடியாது. உன்னை நீ வருத்திக் கொள்வதினால் பாவம் மன்னிக்கப்பட முடியாது. காணிக்கைகளை அள்ளி கொடுப்பதினால் பாவம் மன்னிக்கப்பட முடியாது. உன் தவறான நம்பிக்கையினால் உன்னை நீ ஏமாற்றிக் கொள்ளாதே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு மாத்திரமே ஒரு மனிதனை பாவத்தில் இருந்து விடுதலையாக்கக்கூடிய வல்லமை உண்டு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை ஒரு மனிதனுக்கு பாவ மன்னிப்பை கொடுப்பது மாத்திரமல்ல, பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்கும். எத்தனை ஆண்டு பாவமானாலும், எவ்வளவு பெரிய பாவ அடிமைத்தனமானாலும், நீ உண்மையாய் மனம் திரும்பி இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே வருவாயானால் மெய்யான ஒரு விடுதலை. No other way, only the blood of Jesus. இயேசுவின் ரத்தமே இல்லாமல் மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேறு வழி இல்லை. அவருடைய ரத்தம். நான் உனக்கு சவாலாய் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே இல்லாமல் பாவத்தில் இருந்து மனிதனை மன்னிக்க விடுதலை கொடுக்க எந்த புண்ணிய ஸ்தலமும் கிடையாது. தவறான நம்பிக்கையினால் ஏமாற்றப்பட்டு போகாதே. இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட லட்சம் லட்சம் லட்சமான சாட்சிகளை நான் சொல்ல முடியும். ஒருவேளை சொல்லலாம், கிறிஸ்தவங்க குடிக்கிறாங்களே, கிறிஸ்தவங்க பீடி சிகரெட் பிடிக்கிறாங்களே, கிறிஸ்தவங்க துன்மார்க்கமா வாழ்றாங்களேன்னா அவன் கிறிஸ்தவன் அல்ல. இயேசுவை சந்திக்காதவன், வெறும் சர்ச்சுக்கு போகிறவன், வெறும் காணிக்கை கொடுக்கிறவன் கிறிஸ்தவன் அல்ல. இயேசுவின் சிலுவை அண்டை வந்து மனம் திரும்பி அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு புது வாழ்க்கை பெற்றவன் தான் மெய்யான கிறிஸ்தவன். அவனுடைய வாழ்க்கையில மெய்யான விடுதலை பரிசுத்தம் இருக்கும். கிறிஸ்தவன் என்று பெயர் வைத்திருக்கிற எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல. பைபிளை தூக்கி கொண்டு வருகிற எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல.
இயேசுவின் சிலுவையிலே வந்து அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்கள், இயேசுவை சொந்தமாக்கி கொண்டவர்கள், அவன்தான் கிறிஸ்தவன் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவிலே மறுவாழ்வு பெற்றவர்கள், இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், அவனோலும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று அனுபவத்தோடு சொல்லுகிற பவுல் அப்போஸ்தலன். இந்த அனுபவத்தை உடையவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். எனக்கு ஒரு வாலிபனை தெரியும், போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டவன், மதுபானத்திற்கு அடிமைப்பட்டவன். கண்ணீரோடு சொன்னான், என்னால குடிக்காம இருக்க முடியலையே, போதை வஸ்து பயன்படுத்தாம இருக்க முடியலையே, தப்புன்னு தெரியுது, பாவம்னு தெரியுது, என்னால முடியலையே, விட முடியலையே. கண்ணீரோடு சொன்னான், உனக்கு ஒரு வழி இருக்கிறது, இயேசுவுடைய சிலுவை. அவருடைய சிலுவைக்கு முன்னாலே போ, சிலுவையில் தொங்குகிற இயேசுவை கண் முன்னால நிறுத்தி, எனக்காக மரித்தீரே, எனக்காக ரத்தம் சிந்தினீரே, என் பாவ மன்னிப்பை தாரும், விடுதலை தாரும் என்று கேள். நான் 10 வருஷத்துக்கு மேல இந்த பாவத்துக்கு அடிமையா இருக்கிறேனே, ஒரு நாள் போய் ஜெபிக்கிறதுனால விடுதலை வருமா? வரும். அதுதான் இயேசுவின் சிலுவையின் மேன்மை, அதுதான் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை கொடுக்கிற வெற்றி. முடியும். ஒரு நாள்ல, ஒரு நிமிடத்துல இயேசு மாற்றுவார். அதற்கு தான் சிலுவைக்கு போனார். அந்த வாலிபன் அந்த இரவிலே ஆண்டவருக்கு முன்பாய் முழங்கால் படியிட்டான். ஆண்டவரை பார்த்து தன் வாழ்க்கையில முதலாய் என் பாவத்தை மன்னியும், எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை தாரும் என்று வேண்டுதல் செய்ய ஆரம்பித்தான். ஆண்டவருடைய சிலுவையும் அங்கே தொங்குகிற பரிசுத்தமுள்ள தேவனையும் அவன் கண் முன்னால் நிறுத்தின பொழுது பாவ உணர்வு உண்டானது. ஐயோ, நான் எவ்வளவு பெரிய பாவி, என் பாவத்திற்கு எனக்கு தண்டனை தான் வேண்டும். ஆண்டவரே, நான் செய்கிற பாவத்திற்கு என்னை தண்டியும், நான் செய்கிற பாவத்திற்கு எனக்கு புற்றுநோய் வரட்டும், குஷ்டரோக வியாதி வரட்டும், அவ்வளவு பெரிய துன்மார்க்கன் என்று அவன் அழுதான். சில நிமிட நேர ஜெபத்திற்கு பிறகு ஆண்டவர் உன்னை பார்த்து சொன்னார், உன் பாவத்தை நான் சிலுவையில் சுமந்து விட்டேன், உனக்காக தண்டனையை நான் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு விட்டேன், இனி நான் உன்னை தண்டிக்க மாட்டேன், நீ மனம் திரும்பினபடியினால் என் இரத்தத்தினால் உன்னை கழுவுகிறேன், நான் உன்னை பரிசுத்தப்படுத்துகிறேன் என்று சொன்னார். ஒரே நாள் இரவுக்குள்ளாக உடைய வாழ்க்கை தலைகளாய் மாறினது. பல வருஷமாய் அவன் வைத்திருந்த குடிப்பழக்கம் நிமிடத்தில் போனது, போதை வஸ்துகள் நிமிடத்தில் அவனை விட்டு போனது. அவனுடைய வாழ்க்கையே மாறிவிட்டது. அவனுடைய தாயார் என்னை பார்த்து சொன்னார்கள், என் மகன் மாறிவிட்டான் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை. அவ்வளவு பெரிய துன்மார்க்கனாய் இருந்தவன் எப்படி மாறிட்டான்? இதுவரைக்கும் என்னால் நம்ப முடியவில்லை. ஒரு கிறிஸ்தவ தாயார் சொன்னார்கள், என் மகன் மாறிவிட்டதை என்னாலேயே நம்ப முடியவில்லை. இப்படி ஒரு துன்மார்க்கன் கூட மாற முடியுமா என்று ஆச்சரியப்படுகிறேன். அதுதான் இயேசுவுடைய சிலுவை. பாவத்தின் மீது வெற்றி சிறந்தார். நீ இயேசுவின் சிலுவைக்கு முன்பாக வந்து, ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும், இந்த பாவத்திலிருந்து விடுதலை தாரும் என்று ஒரே ஒரு நிமிடம் உண்மையான இருதயத்தோடு மனம் திரும்பி நீ வேண்டினால் ஒரு நிமிடத்தில் உன் வாழ்க்கை மாறும். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை கொடுக்கிற வெற்றி. அதற்குத்தான் அவர் சிலுவைக்கு போனார். மக்களை ஏமாற்றுவதற்கு அல்ல, வெறும் பக்தி மார்க்கத்திலே வா என்று ஏமாற்றி வஞ்சிப்பதற்கல்ல. வல்லமை உள்ளது இயேசுடைய சிலுவை. வெற்றி சிறந்தார் சிலுவையிலே பாவத்தின் மீது. அது மாத்திரமல்ல, 1 யோவான் 3:8 சொல்லுகிறது, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி தேவகுமாரன் வெளிப்பட்டார். சிலுவையிலே சாத்தானின் மீது அவர் வெற்றி சிறந்தார். பிசாசனுடைய வல்லமையை மிதித்து, சாத்தானுடைய தலையை மிதித்து, சிலுவையின் மீது அவர் வெற்றி சிறந்தார். ஆகவேதான் சாத்தான் அவர் சிலுவைக்கு போவதை விரும்பவில்லை. இயேசு சிலுவையிலே மரிப்பதை பிசாசு விரும்பவில்லை. ஆகவேதான் இன்றைக்கு சில மதத்தினர் சொல்லுகிறார்கள், இயேசு சிலுவையிலே மரிக்கவில்லை என்பதாக. ஆனால் அதுதான் உண்மை. இயேசு சிலுவையிலே மரித்தது உண்மை. காரணம், இயேசுவின் சிலுவை மரணத்தை பிசாசு விரும்பவில்லை. அவருடைய மரணத்தின் மூலமாய் சாத்தானுடைய தலை நசுக்கப்படும் என்று பிசாசுக்கு தெரியும். இயேசு சிந்துகிற தன் பரிசுத்த இரத்தத்தின் மூலமாய் பிசாசுடைய வல்லமை அழிக்கப்படும் என்பது சாத்தானுக்கு தெரியும். ஆகவே இயேசு சிலுவைக்கு போக கூடாது என்பதிலே பிசாசு கவனமாயிருந்தான்.
அதைத்தான் இன்றைக்கு சில மதத்தினர்கள் சொல்லுகிறார்கள், இயேசு சிலுவையிலே மரிக்கவில்லை என்பதாக. இல்லை, அவர் மரிப்பதற்காகவே இந்த உலகத்தில் வந்தார். அவர் மரித்து உயிரோடு கூட எழுந்தார். மனு குலத்திற்காக மரித்து சாத்தானின் மீது ஜெயம் கொடுத்தவர் இயேசு. அவருடைய சிலுவை மரணம் வெற்றி, பிசாசின் மீது வெற்றி. இறைவன் எப்படி மரிக்க முடியும் என்று சிலர் தவறான காரியத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மரிப்பதற்காகவே வந்த இறைவன் இயேசு. அவருடைய மரணத்தின் மூலமாகத்தான் மனிதனுக்கு விடுதலை. நீ பக்தி உள்ள மதம் என்று சொல்லுகிற உன்னால் குடிப்பழக்கத்தை விட முடியவில்லை, பீடி சிகரெட்டை விட முடியவில்லை, துன்மார்க்கத்தை விட முடியவில்லை. ஆனால் என் இயேசுவின் சிலுவை ஒரு மனிதனை மாற்றும். அவர் வெற்றி சிறந்தார் சிலுவையின் மீது. பிசாசின் மீது ஜெயம் எடுத்தார். பிசாசு கொண்டு வருகிற பாவம், பிசாசு கொண்டு வருகிற வியாதிகள், பிசாசு கொண்டு வருகிற பயம், பிசாசு கொண்டு வருகிற நோய்கள், பிசாசு கொண்டு வருகிற பலவீனம், சகல கட்டுகளையும் அறுக்க இயேசுவின் சிலுவை மரணம். அவருடைய இரத்தத்திற்கு முன்பாக பிசாசு நடுங்குவான். சாத்தானுக்கு தெரியும் அவருடைய மரணம் தான் தன்னை அழிக்க போகிறது என்று. ஆகவே இயேசுவின் மரணத்தை சாத்தான் விரும்பவில்லை. கெத்செமனே தோட்டத்திலேயே அழித்து விடும்படி அவன் பிரயாசப்பட்டான். இதுதான் சத்தியம். அவர் மரணத்தின் மூலமாய் சாத்தானுடைய துரத்தனங்களை, அதிகாரங்களை உறிந்து கொண்டார். பிசாசனுடைய வல்லமை உறிந்து கொண்டார். ஆகவேதான் இயேசுவின் பெயரை சொன்னால் இன்றைக்கு பிசாசு நடுங்குகிறது. இயேசுவின் பெயரை சொன்னாலே சாத்தானுடைய வல்லமை அழிக்கப்படுகிறது. இயேசுவின் பெயரை சொன்னாலே சாத்தானின் வல்லமையில் மக்களுக்கு விடுதலை. இன்றைக்கு வியாதி, பலவீனம், கேன்சர், எந்த வியாதியா இருந்தாலும் சாத்தான் உன் சரீரத்தில் வியாதியை கொண்டு வந்து உன்னை முடக்கி வைத்திருக்கலாம், பலவீனப்படுத்தி வைத்திருக்கலாம், கட்டுகளுக்குள் வைத்திருக்கலாம். இயேசுவின் சிலுவையின் இரத்தத்தின் மூலமாக இன்றைக்கு விடுதலை, இந்த இடத்தில் விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசியுங்கள். இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்திருக்கிறார். விசுவாசியுங்கள். அவர் சிலுவையிலே எனக்காக இரத்தம் சிந்தி வெற்றி சிறந்தபடியால் இந்த நோய்கள், பலவீனங்கள் என்னை மேற்கொள்ள முடியாது என்ற சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்படும். விடுதலை. எந்த வியாதியா இருக்கட்டும், எந்த பலவீனமா இருக்கட்டும், இயேசுவின் இரத்தத்தின் வல்லமைகளுக்குள் இறங்கும் பொழுது நோயின் கட்டுகள் அறுக்கப்படும், பலவீனத்தின் கட்டுகள் அறுக்கப்படும். விசுவாசியுங்கள். உங்களுக்காகவே சிலுவையிலே மரித்தார். உங்களுடைய விடுதலைக்காகவே அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்பதை விசுவாசியுங்கள். விசுவாசிக்கிறவர்கள் அந்த விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். ஆயிரமான மக்கள் விடுதலை பெற்று கர்த்தருக்கு சாட்சியாக நிற்கிறார்கள். எனக்கு அவர் செய்தார். எங்கேயோ படித்து விட்டு வந்து நான் பேசவில்லை. இயேசுவை ருசித்து விட்டு நான் பேசுகிறேன். நான் பிரசங்கிக்கிற இயேசு மரித்த உயிரோடு இருக்கிறவர். அவரை ருசித்திருக்கிறேன். அவர் என்னை சந்தித்தார், என்னை தொட்டார், நொண்டியாக கிடந்து என்னை நடக்க பண்ணினார், என் மரண படுக்கையை மாற்றினார். அவருடைய தொடுதலை நான் உணர்ந்திருக்கிறேன். அவருடைய கரம் என் மீது வைக்கப்பட்டதை உணர்ந்திருக்கிறேன். மெய்யான தெய்வத்தை நான் பிரசங்கிக்கிறேன். கற்பனை கடவுளை நான் பிரசங்கிக்கவில்லை. சரித்திர நாயகனாயிருக்கிற, உலகத்தை உருவாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனை குறித்து நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அவர் வல்லமை உள்ளவர். சிலுவையிலே வெற்றி சிறந்தவர். சிலுவையிலே வெற்றி சிறந்தவர். அவர் விசுவாசிங்க. உடனே விடுதலை. பிசாசின் கட்டுகள் அறுக்கப்படும். எனக்காக அவர் ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தத்தின் மூலமாய் விடுதலை. நீ விசுவாசியுங்கள். தேவனுடைய வல்லமை வெளிப்படும். விடுதலை பெற்றுக் கொள்வீர்கள். மூன்றாவதாய், மரணத்தின் மீது அவர் வெற்றி சிறந்தார். எபிரேயர் 2 அதிகாரம் 14-15 வசனம் சொல்லுகிறாரு, மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினாலே அவர் ஜெயித்தார். தன்னுடைய மரணத்தினாலே சாத்தானை அவர் ஜெயித்தார். மரணத்தின் மீது ஒரு வெற்றி. இயேசு உள்ளத்தில் வந்துவிட்டார். மரணத்தை குறித்த பயம் இல்லை. மரணத்தை குறித்த பயம் இல்லை. இயேசு உள்ளத்தில் வந்துவிட்டால் மரணத்தை குறித்த பயம் இல்லை. கொன்று விடுவோம், அழித்து விடுவோம் என்று சொன்னார்கள். எப்பொழுது இயேசு ஒப்பு கொடுத்து இந்த வேதத்தை தூக்கி ஊழியக்காரனாய் மாறினேனோ, சாவதற்கு ஆயத்தமாக தான் ஊழியக்காரனாய் நின்று கொண்டிருக்கிறோம். மரணத்தை குறித்த பயம் இல்லை. இந்த உலகத்திலே கண்ணை மூடினால் பரலோகத்திலே ஆண்டவருக்கு முன்பாய் கண்ணை திறப்பேன் என்ற நம்பிக்கை உண்டு. மரணத்தை ஜெயித்த இயேசுவை என் இரட்சகராக கொண்டிருக்கிறேன். இந்த இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது மரணத்தை குறித்த பயம் விலகும். மரணத்தின் மீது அவர் ஜெயம் எடுத்திருக்கிறார். மரணமே
உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சவால் விட முடியும். மரண பயம் உனக்குள் இருக்கிறதா? மரித்து விடுவோம் என்று பயப்படுகிறாயா? உனக்கு ஒரு விடுதலை தேவை. மரணத்தை ஜெயித்த இயேசு உனக்கு தேவை. அந்த சிலுவையிலே மரணத்திலே வெற்றி சிறந்து இயேசுவின் வாழ்க்கையிலே தேவை. நீ கிறிஸ்தவன் என்று பெயரை வைத்துக் கொண்டு, நீ கிறிஸ்தவன் என்று பெயருக்காக அழைக்கப்பட்டு கொண்டு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு சென்று கொண்டு இன்னும் மரண பயத்தோடு நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் இயேசுவின் வாழ்க்கையில் இல்லை, இயேசுவின் உள்ளத்தில் இல்லை. மரண பயம் உன்னை ஆட்கொண்டிருந்தால் நீ விடுதலை பெறவில்லை. நீ மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த இயேசுவுக்கு உன் வாழ்க்கையில் இடம் கொடுக்க வேண்டும். மரணத்தை ஜெயித்த ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. மரணத்தை குறித்து பயப்படுகிறவர்கள் ஆகவே தான் உலக சரித்திரத்தை புரட்டி பாருங்கள். கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ மிஷனரிகள், உண்மையாக இயேசுவை பின்பற்றுகிற யாரும் கிறிஸ்தவத்திற்காக, சுவிசேஷத்திற்காக யாரையும் கொன்னது இல்லை, யாருடைய ரத்தத்தை சிந்தினது இல்லை. ஆனால் தங்கள் ரத்தத்தை சிந்த கொடுத்தார்கள், தங்களை மரிக்க ஒப்பு கொடுத்தார்கள், தங்களை மரணத்திற்கு அர்ப்பணித்தார்கள். இதுதான் சரித்திரம். காரணம் இயேசு மரணத்தை ஜெயித்தவர். ஆகவே கிறிஸ்தவர்கள் யாரையும் மதத்துக்காக கொலை செய்ய மாட்டார்கள், தங்களை மரிக்க ஒப்பு கொடுப்பார்கள். இது சரித்திரம். ஆண்டவருடைய செயல் என்பது தன்னை மரணத்திற்கு ஒப்பு கொடுப்பாரு. இயேசுவின் அன்பு அதை செய்யும். இயேசு கிறிஸ்து மாத்திரமே அப்படிப்பட்ட இருதயத்தை கொடுக்க முடியும். அதுதான் வித்தியாசம். யோசித்தால் நீ அறிந்து கொள்ளுவாய் இயேசுவே மெய்யான தெய்வம் என்று. உன் சிந்தனையில சிந்தித்தால் அறிந்து கொள்ளுவாய் இவர் மெய்யான தெய்வம் என்று. மரணத்தை ஜெயித்தவர். அவரை ஏற்றுக்கொண்டு விட்டால் மரண பயம் இல்லை, சந்தோஷம். மரணம் இனிமையான ஒரு அனுபவம். இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டால் மரணம் ஒரு இனிமையான அனுபவம். எப்பொழுது அந்த மரணம் வரும், அப்படியானால் என் இயேசுவோடு நான் பரலோகத்தில் இருப்பேனே என்கிற சந்தோஷம். இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? மரணத்தை மேற்கொண்டு அந்த மரண பயத்திலிருந்து விடுதலை பெற்று விட்டீர்களா? இல்லாவிட்டால் நீங்கள் சிலுவையண்டை வர வேண்டும். சிலுவையில் ரத்தம் சிந்தின இயேசுவண்டை வர வேண்டும். அந்த விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும்.